ஹே மூவி லவர்ஸ், வெல்கம் பேக். எவ்வளவு காலத்துக்கு தான் மனுஷங்க நாய்களை வீட்ல கட்டி போட்டு நமக்கு தோன்றப்போ சாப்பாடை கொடுத்து அதுங்களை ஒரு அடிமையா வச்சிருக்கிறது. ஒரு சேஞ்சுக்காக நாய்கள்லாம் கூட்டம் கூட்டமா சேர்ந்து மக்களை அடிமைப்படுத்தினா எப்படி இருக்கும்? அதான் நம்ம பார்க்க போற படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இந்த ஒயிட் கார்டு 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் நிறையவே அவார்ட்ஸுங்களை அள்ளி குவிச்சிருக்கு. மற்ற விஷயத்த இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டீனேஜ் பொண்ணை காமிக்கிறாங்க. அவ தனியா ஒரு சைக்கிள்ல ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட நாய்ங்க கூட்டமா அவளை துரத்திட்டு வருது. ஆனா எதுக்காக அந்த நாய்ங்கலாம் அவள தொரத்துதுன்னு தெரியல. அப்படி கட் பண்ணா அந்த டீனேஜ் பொண்ணோட ஒரு ஃபிளாஷ்பேக். அந்த பொண்ணு ஒரு நாயோட விளையாண்டுகிட்டு இருக்கா. அந்த நாய் பேரு நம்ம ராஜான்னு வச்சுக்கலாம். அந்த டீனேஜ் பொண்ணும் ராஜாவும் விளையாடிட்டு இருக்கும்போதுல அவ அம்மா கார்ல வந்து அவங்க 2 பேத்தையும் பிக்கப் பண்ணிட்டு போயிருதா. அவங்க அம்மா ஒரு முக்கியமான வேலை விஷயமா ஃபாரின் போறாளாம். இப்போ அந்த டீனேஜ் பொண்ணை பாத்துக்கிற பொறுப்பை அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருக்கா. ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் எங்க வேலை பார்க்கறாரு, அந்த மாட்டெல்லாம் அறுத்து இறைச்சி ரெடி பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு குடோன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட வேலை அங்க வெட்டி வச்சிருக்க மாடுகள்லாம் சாப்பிட உகந்தது தானா, வீடு வீடுக்கு டெலிவரி பண்ணலாமா. அவரோட மெயின் வேலையை இதெல்லாம் சாப்பிட உகந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறது தான். ஒரு நாள் அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து நிக்கவும் அவனோட ஒய்ஃபும் அவனோட மகளும் வந்து நிக்கிறாங்க. அவன் ஒய்ஃப் கூட இன்னொருத்தனும் இருக்கான். சொல்ல போனா இப்போ அவளுக்கு 2வது மேரேஜ் ஆயிருக்கு. இப்போ புருஷனுக்கு பிறந்ததுதான் நம்ம ஹீரோயின். இப்போ அவன் கேரளா விட்டுட்டு தான் அவ ஃபாரின் கிளம்பலான்னு பிளான் பண்றா. இப்போ அவளோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டைவர்ஸ் ஆகி பல வருஷம் ஆயிட்டு போல. ஆனா பெத்த அப்பனையே இவ வேற ஒரு ஆளா தான் பாக்குறா. இவங்க 2 பேத்துக்குள்ளும் பெருசா இந்த கனெக்ஷனும் கிடைக்கல. அவரு இவளை பார்த்ததும் இவளுக்கு இந்த ஜெம்ஸ் முட்டாயெல்லாம் போட்ட ஒரு டப்பா இருக்கும்ல, அதை ஒரு கிஃப்டா கொடுக்குறாரு. நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்ல இதெல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தா. ஆரம்பமே ரொம்ப அமர்க்களமா இருக்கு. அப்பாவும் பொண்ணும் கிளம்பி இப்போ அப்பனோட வீட்டுக்கு போறாங்க. இவங்க 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போகும்போதுல பக்கத்து வீட்டுல இந்த கிளவி, ஏன்பா உனக்கு இந்த நாட்டோட சட்டத்திட்டம்லாம் தெரியுமா தெரியாதா? வீட்டுல நாய் வளர்க்கணும்னா இந்த மாதிரி பர்டிகுலர் டைப் ஆஃப் எங்க வீட்டுல நாய் இருக்குன்னு கவர்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதை பண்ணிருப்பா, இல்லைன்னா தேவையில்லாம பிரச்சனை வர போகுதுன்னு அந்த கிளவி சொல்லவும் அப்பனும் சரி சரின்னு தலையாட்டிட்டு அவனும் வீட்டுக்குள்ள போயிருந்தான். அப்பாவும் நைட்டு டின்னருக்கு பீஃப் சமைச்சு கொடுக்காரு பொண்ணுக்கு. ஆனா பொண்ணு அதை சாப்பிடாம அதை நாய்க்கு கொடுக்குறா. தன்னோட நாயை அநியாயத்துக்கு செல்லம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கா ஹீரோயின். ஆனா அது அவளோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. வீட்டுல ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கு. அதுவும் அப்பா படுக்கிற பெட்ரூம் தான் இருக்கு. அதுலயே கொஞ்சம் இடத்த ரெடி பண்ணி சரி இதுல படுத்துக்கிறேன்னு சொல்லவும், இல்ல நான் என் நாயோட தான் படுத்துக்கிறேன்னு சொல்லவும் அவன் அப்பா டென்ஷன் ஆகி அதை நாயை பிடிச்சிட்டு போய் டாய்லெட்ல போட்டு அடைச்சிருந்தான். நாயை நாய் மாதிரி தான் நடத்திக்கணும், ஒழுங்கா படுறீன்னு சத்தம் போட்டு படுக்க சொல்லியிருந்தாரு. எப்போதுமே நாய் கூடயே சுத்திட்டு நாய் கூடயே தூங்கிட்டு இருக்கிறவளுக்கு இப்போ நாய் இல்லாம தூங்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ நாயும் அந்த பாத்ரூம்ல இருந்து கத்திக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயினும் பெட்ரூம்ல இருந்து அந்த பாத்ரூமுக்கு போயிருந்தா. இப்போ அந்த கத்திட்டு இருக்கிற நாய் முன்னாடி அவ ஒரு ட்ரம்பட் எடுத்து வாசிக்கிறா. அப்படி கத்திட்டே இருந்த நாயும் கொஞ்சம் அமைதியாயிருது. இப்போ அந்த 2 பேருமே பாத்ரூம்குள்ள இருக்கிற பாத்டப்ல படுத்து தூங்கிருந்தாங்க. கட் பண்ணா அப்படி அடுத்த நாள் காலையிலே விடிஞ்சிருது. யாரோ ஒருத்தன் கதவை தொட்டுறான். அவங்க அப்பா யாருன்னு போய் திறந்து பாக்குறான். அவன் யாருன்னா இப்போ இந்த ஏத்து வீட்டு கிளம்பி இப்படி நாயெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிச்சுல, அது போய் முனிசிபால்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. வந்திருந்த முனிசிபல் ஆபீசரும் உள்ள இருந்த ராஜாவை பார்த்துட்டு, ஏன்பா இது ஹங்கேரியன் பிரீட் இல்லையா, இது வேற ஏதோ பிரீட் ஆச்சா, இதெல்லாம் வழக்கம்னா நீ நிறைய டாக்ஸ் கட்டணுமே, கெட்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருந்தாரு. பதிலுக்கு அவ அப்பாவோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, இது வளர்க்கறதே தண்ட செலவு, இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், டாக்ஸ்லாம் இதுக்கு கட்டணுமா. அவங்க அப்பா என்னலாமோ அந்த ஆபீசர்ட்ட பேசி அப்போதைக்கு அந்த ஆபீசர் அமுச்சு விட்டுருந்தாரு. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் நம்ம அப்பா ராஜாவை எப்படியும் வீட்டுல வளர்க்க விட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா குளிக்க போன கேப்ல ராஜாவை கூப்பிட்டு ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போயிருந்தா. ஹீரோயினும் அந்த நாயோட ஊரா சுத்திட்டு இருக்கா. ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ஒரு மியூசிக் கிளாஸுக்கு போறா. அந்த மியூசிக் கிளாஸ்லயும் ஆளுக்கு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவளோட நாயை யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு ஓரமா கட்டி போட்டுதா. அந்த டைம்ல அந்த மியூசிக் கிளாஸோட வாத்தியார் வராரு. அந்த மியூசிக் டீச்சரும் அவரோட கை அசைவுக்கு ஏத்தாப்புல அந்த ஸ்டூடெண்ட்டுக்குலாம் மியூசிக் சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாரும் சின்சியரா மியூசிக் கத்துக்கிட்டு இருக்கும் போதுல ராஜா மட்டும் அங்க இருந்து கத்திக்கிட்டே போய் அந்த வாத்தியார் பக்கத்துல போய் நிக்குது. இது யாரோட நாய்டா, எதுக்கு இங்க வந்திருக்குன்னு அவர் கொஞ்சம் கடுப்பாயிருந்தாரு. இப்ப நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்க ராஜாவை கூப்பிட்டு வெளியே கிளம்புறா. அப்போ அந்த மியூசிக் டீச்சர், இந்த பாருமா இந்த நாயை தான் உன்னை வெளியே அமுச்சு விட சொன்ன, நீ போக வேணாம், நீ வந்து ஒழுங்கா கிளாஸை கவனி. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த டீச்சர் சொல்றதெல்லாம் காதல கேட்காம ராஜாவை கூப்பிட்டு மறுபடியும் வெளியே போயிருந்தா. கடுப்பான அந்த மியூசிக் டீச்சர் அவ அப்பாவுக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஏற்கனவே அவ அப்பாவும் பொண்ணை காணாமன்னு ஊர் முழுக்க தேடிட்டு இருக்காரு. இப்போ இந்த மியூசிக் டீச்சர் ஃபோன் பண்ண கேட்டு அவர் அந்த மியூசிக் கிளாஸுக்கு வராரு. ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி செம திட்டிட்டு அந்த நாய், அவ கொண்டு வந்த சைக்கிள், நம்ம ஹீரோயின் 3 பேத்தையும் அந்த கார்ல ஏத்தி கொண்டு போயிருந்தாரு. அவ அப்பாவும் ரொம்பவே கோவமா தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா போற வழியில அவ அப்பாவுக்கும் ஹீரோயினுக்கும் இந்த நாயை வச்சு நிறைய சண்டை வந்துருது. கேவலம் அந்த நாய்க்காக என்ன விட்டுட்டு நைட்டோட நைட்டா நீ சொல்லாம கிளம்பிட்டல, இந்த நாய்க்காக வரியா 5 பைசா நான் கட்ட மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த நாய் இருந்தா தானே இவ்வளவு பிரச்சனைன்னு அப்படி போயிட்டு இருக்க காரை நடு ரோட்ல நிப்பாட்டி அந்த நாயை கீழே இறக்கி விட்டுருந்தாரு. நம்ம ஹீரோயினையும் தரன்னு இழுத்துட்டு வந்து கார்ல ஏத்திட்டு வேகமா கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் எவ்வளவு கத்துறா, வண்டி நிப்பாட்டுங்க. ஆனா அவர் நிப்பாட்டுற மாதிரியே இல்ல. அந்த நாயும் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்க கார் பின்னாடியே விடாம ஓடி வந்துட்டு இருக்கு. நீ இங்கே வெயிட் பண்ணி எங்கே போயிடாத, நான் உன்னை திரும்ப வந்து காப்பாத்துன்னு சொல்றா. ஆனா என்ன கத்துனாலும் வெளியே கேட்காது. எதுக்காகனா காரோட கிளாஸ் டோர் எல்லாமே மூடி இருக்குது. அந்த நாயும் விடாம அந்த காரை துரத்திட்டு வந்துகிட்டே இருக்குது. ஆனா அவ அப்பா கொஞ்சம் காரை வேகமா ஓட்டவும் நாய்க்கு அந்த காரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. இவ்வளவு
எவ்வளவு நாளா அந்த செல்லமா வளர்த்த அந்த நாய் நம்ம ஹீரோயின்ட்ட இருந்து பிரிஞ்சு போயிருச்சு. அவளும் அழுதுகிட்டே கார்ல போய்கிட்டு இருக்கா. அவளால தாங்கிக்கவே முடியல. நைட் டைம் ஆகுது. அவளால கண்ண மூடிக்க முடியல. தூக்கம் வரல. சரி நம்ம நாய தேடி போகலான்னு அவங்க அப்பாட்ட சொல்றா. ஆனா அவங்க அப்பா விடல. அந்த பக்கம் அந்த நாய் ஒரு பாலத்துக்கு அடியில அவ வருவா, அவ வருவா, அவ வருவான்னு நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா பகல்லே விடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயினும் அந்த நாய தேடி வரல. இப்போ அந்த நாய்க்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு. ஆனா சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்கல. அங்க இருந்த குப்பையெல்லாம் கிளறி சாப்பிட ஆரம்பிக்குது. அது அப்படியே நடந்து போக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல டிராபிக் ரொம்பவே மோசமா இருக்குது. ஒரு சிக்னல பார்த்து அந்த ரோடையும் கிராஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிருது. நம்ம ராஜாவ பார்த்ததும் அங்க இருந்த தெருநாய்க்கு எல்லாமே குலைக்க ஆரம்பிச்சிருது. அந்த சத்தத்தை கேட்டு என்னடா இவ்வளவு நாய்ங்க கத்துதுன்னு வேகமா கதவு திறந்து ஒரு கடைக்காரன் வெளியே வரான். அவனை பார்த்தா மத்த நாய்ங்க எல்லாமே ஓடி போயிருது. ஆனா நம்ம ராஜா மட்டும் மாட்டிக்கிறது. அந்த கடைக்காரன் கையில இருந்த ஒரு பெரிய கத்திய வச்சு நம்ம ராஜாவை வெட்ட வர முச்சுல கூட அங்க இருந்த ஒரு குட்டி தெருநாய் அவனை திசை திருப்பிடுது. குறுக்க வந்த அந்த குட்டி நாய் ராஜாவை கூப்பிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருது. இப்ப நம்ம ராஜாவை காப்பாத்திட்டு போற அந்த குட்டி நாய் பேரு மேகி. இப்ப மேகியும் ராஜாவும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி மத்த திருநாய்களோட வந்து சேர்ந்துருது. இப்ப அந்த குப்பை மேட்ல கிடக்கிற குப்பையெல்லாம் கிளறி அதை சாப்பிட்டுட்டு அங்க கிடக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்குது. மறுநாளும் விடிஞ்சிருது. அடுத்த நாள் காலைல முனிசிபாலிட்டில இருந்து அந்த திருநாய்களை பிடிக்கிறதுக்கு வேன்ல ஆள்க மொதன்னு வந்து இறங்குறாங்க ராஜா இருக்கிற ஏரியாக்கு. இந்த நாய் பிடிக்கிறவங்களை பார்த்ததுமே அந்த திருநாய்ங்க எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்குது. ஆனா விடாம துரத்தி ஒவ்வொரு நாய்களா வளைச்சு பிடிக்கிறாங்க. அந்த திருநாய்களெல்லாம் பிடிச்சு அவங்க கொண்டு வந்து அந்த வேன்ல ஏத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நாய் பிடிக்கிறவங்களை பார்த்ததுமே மேகியும் ராஜாவும் தெரிச்சு ஓடிடுதுங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் மோஸ்ட்ல மேகியும் ராஜாவும் ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சிருந்தாங்க. இப்ப நம்ம ராஜாவே 2 பேர் துரத்திட்டு ஆல்மோஸ்ட் அதை பிடிக்கிறதுக்கு நெருங்கிருந்தாங்க. அதே டைம்ல குறுக்க வந்த மேகி லொல்லு லொல்லுன்னு குறைச்சி அந்த நாய் பிடிக்கிறவங்கிட்ட இருந்து ராஜாவை காப்பாத்தி விட்டுருது. என்ன எஸ்கேப் ஆகி என்ன பிரயோஜனம்? ராஜாவுக்கு தான் இது புது ஏரியாவாச்சு. எங்க போகணும் எப்படி வரணும்னு எதுவுமே தெரியல. சுத்தி சுத்தி அந்த நாய் பிடிக்கிறவங்கிட்டே மாட்டிக்கிடுது. ராஜாவை பிடிக்கிற டைம்ல அந்த பிளாட்ஃபார்ம்ல வீடு வாசல்ல எதுவும் இல்லாம படுத்து கிடக்கிற ஒருத்தர் அவர்கிட்ட இருந்த ஒரு துணி எடுத்து ராஜா மேல போட்டு அந்த நாய் பிடிக்கிறவங்கிட்ட இருந்து ராஜாவை காப்பாத்திருந்தாரு. ராஜாவும் அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கிற பிச்சைக்காரன் கூட செட்டில் ஆயிருது. ஆனா அந்த பிச்சைக்காரன் வேற ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கான் ராஜாவை வச்சு. அந்த பிச்சைக்காரன் ராஜா கழுத்துல ஒரு கயித்தை போட்டு கெட்டி வச்சுக்கிறான். அந்த பக்கம் ஹீரோயினோட அப்பாவை ஹீரோயினை அந்த மியூசிக் கிளாஸ்ல பக்குவமா பேசி மறுபடியும் சேர்த்து விடுறாரு. அவளும் வேற வழி இல்லாம அந்த மியூசிக் டீச்சர்ட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த கிளாஸ்ல சேர்ந்துக்கிறா. கிளாஸ் முடிஞ்சு கிளம்புற ஹீரோயின் சைக்கிள் எடுத்துட்டு ராஜாவை தேடி ரோடா அலையறா. அவ நைட் வர தேடியும் ராஜா அவ கண்ணுல படவே இல்ல. ராஜாவோட போட்டோ போட்டு போஸ்டர்லாம் அங்கங்க அடிச்சு ஒட்டி வைக்கிறா. அதாவது இந்த மாதிரி என்னோட நாயை காணோம், யாரும் கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு பாக்குற இடம் எல்லாம் ஒட்டி வைக்கிறா. போற வழியில மியூசிக் கிளாஸ்ல இவ கூட படிச்சிட்டு இருக்க 2 ஸ்டூடெண்ட்டை மீட் பண்றா. அப்படி இந்த பக்கம் அந்த பிச்சைக்காரன்ட்ட இருக்க அந்த ராஜாவை அந்த பிச்சைக்காரன் இன்னொருத்தன்ட்ட வித்துருதான். அவன் இன்னொருத்தன்ட்ட வித்துருதான். இப்ப சொல்ல போனா அந்த நாய் 2 பேர்த்திட்ட கை மாறிட்டு இப்ப நம்ம கடைசியா ராஜா வாங்கினவ யாருன்னா அந்த நாய்களெல்லாம் சண்டைக்கு பழக்கி அந்த சண்டை மூலியமா காசு சம்பாதிக்கிறவன். இப்ப ராஜா வீட்டுக்கு கூட்டு போனவன் ராஜாவுக்கு எண்ணத்தலாம சாப்பாட்டுல கலந்து கொடுக்குறான். அதை சாப்பிட்டதும் ராஜாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெறி ஏறுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜாவை இவன் காசு கொடுத்து சண்டைக்காக தான் வாங்கியிருக்கான். இப்போ சண்டைக்கு தான் பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஒரு கூண்டுல போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். 2-3 நாள் சாப்பாடே கொடுக்காம பசியில போடுறான். நாள் முழுக்க கறி துண்டை தொங்க விட்டு அதை வெறியேற்றுவான். த்ரெட்மில்ல வேகமா ஓட விட்டு அதை ரொம்பவே கடுப்பேத்துறான். சொல்ல போனா ராஜா இப்போ ஒரு கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படி கட் பண்ணா அந்த பக்கம் ஹீரோயின் மறுபடியும் அந்த மியூசிக் டீச்சரை எய்த்து பேசிடுதா. இப்போ அதுக்கு பனிஷ்மெண்டா அந்த மியூசிக் டீச்சர் நைட்டு ஃபுல்லா ஒரு ட்ரம்பட்டை குடிச்சு இதெல்லாம் நீ வாசிச்சுதான் ஆகணும்ட்டு அவளும் உட்காந்து வாசிக்க சொல்லியிருந்தான். கட் பண்ண அடுத்த சீன்ல சோட்டைய ராஜாவுக்கு ஒரு மயக்க ஊசி போட்டு படுக்க வச்சிருந்தான். பிறகு அந்த நாயோட பல்லெல்லாம் மிஷினை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி பாக்குறதுக்கே ரொம்ப ஷார்ப்பாக்கிருந்தான். அவன் செஞ்ச மொத்த எல்லா வேலையிலும் ராஜாவோட குணமே டோட்டலா மாறி போயிருது. இவன் பாக்குறதுக்கே ரொம்ப அரக்கத்தனமா இருக்குது. அடுத்த நாள் நைட்டு இந்த சோட்டைய அந்த நாய் சண்டை போடுற இடத்துக்கு ராஜாவை கூப்பிட்டு போறான். களத்துல வெறி கொண்டு நிக்கிற நம்ம ராஜா எதுக்கு வர்ற அந்த கருப்பு நாய் மேல ஆக்ரோஷமா பாயுது. 2 நாயும் மாறி மாறி கடிச்சு கொதறுதுங்க. கடைசியில நம்ம ராஜா எதுக்க சண்டை போட்ட அந்த கருப்பு நாய் கழுத்திலே அதாவது சங்கிலே கடிச்சு கொன்றுது. கடிச்ச ராஜாவோட வாயில இருந்து ரத்தம் சொட்டு சொட்டா விழுது. ஜெயிச்ச சந்தோஷத்துல சொட்டையன் துள்ளி குதிக்கிறான். அந்த நேரத்துல அந்த இடத்துல டக்குன்னு பவர் கட்டும் ஆயிருது. சரி இதாண்டா சமயம்னு ராஜாவும் அங்க இருந்து தப்பிச்சம் பழச்சன்னு ஓடி போயிருது. அதே டைம் வேற ஒரு பக்கம் நம்ம ராஜாவை தொலைச்ச ஹீரோயின் ராஜாவை தேடி அங்கங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறா. அப்படி ரொம்ப நேரம் தேடியும் ராஜா கிடைக்கிறமே இல்ல. அப்படி அவ தேடிட்டே போற வழியில மியூசிக் கிளாஸ்ல அவ கூட படிக்கிற ஒரு பையனை பாக்குறா. அவன் கூட சேர்ந்து அவ ஒரு பாருக்குள்ள சரக்கு அடிக்க போயிருந்தா. அளவுக்கு அதிகமா கண்ணு முன்னு தெரியாம குடிச்சு மட்டையாகி அதிலே படுத்துருதா. காலைல எந்திக்கிறதே ஒரு போலீஸ் முகத்துல தான் எந்திக்கிறா. என்ன இருக்கு அந்த பாருக்குள்ள வந்த நிறைய பேரு பாக்கெட்டா ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நியூஸ் எப்படியா போலீஸ் போயிருக்கு. இப்போ அவங்க காலையிலே வந்து பாக்குறாங்க. எல்லார் பாக்கெட்லயும் பாக்கெட்டா ட்ரக்ஸ் இருக்கிறதையும் பாத்துருந்தாங்க. இப்ப அங்க இருந்த எல்லாத்தையுமே அள்ளி போட்டு ஸ்டேஷன் கூட்டு போயிருந்தாங்க. கூடவே நம்ம ஹீரோயினும் கூட்டு போயிருந்தாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு கால் பண்றாங்க. அப்பா ஸ்டேஷனுக்கு வந்து இப்போ ஏண்டி என் மனத்தை இப்படி வாங்குற, கூடவே நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடி வா இப்படிலாம் இல்லையே, இப்பதான் இப்படி எல்லாம்
மாறி இருக்கா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தானே. பொண்ண நெனச்சு கொஞ்சம் அழுது புலம்ப ஆரம்பிச்சுருவாரு. அத பார்த்த பொண்ணும் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருதா. "எளவு இந்த நாய தேடி போனா தானே இவ்ளோ பிரச்சனை. இனிமே எனக்கு அந்த நாயே வேணான்னு" அவங்க அப்பாகிட்ட சொல்லிருதா. கொஞ்சம் அப்பாவோட சமாதானமாயி அப்படி வீட்டுக்கே வந்துருதா. அப்பாவும் சரி பொண்ணுக்காண்டி ஒரு நாள் லீவ் போட்டு பொண்ணு கூடவே இருக்கலாம்னு பிளான் பண்றா. ஆனா பொண்ணு, "இல்ல நீங்க லீவ்லாம் போட வேணாம் டாடி. நான் வீட்ட விட்டு எங்கேயுமே போமாட்டேன். என்னைய நம்புங்க டாடின்னு" அவளும் வீட்லயே இருந்துக்கிறா. டாடியும் சரி எதுக்கு நம்மளுக்கு ஒரு நாள் சேலரி கட்டுன்னு அவரும் வேலைக்கு கிளம்பி போயிருந்தாரு. அப்படியே அந்த பக்கம் நம்ம ராஜாவ காமிக்கிறாங்க. அது சொட்டையன்ட்ட இருந்து தப்பிச்சு பழைய குப்பமேட்டுக்கே வந்துருது. இப்போ அதே சமயம் இவ்வளவு நாள் ராஜாவ பார்க்காத மேகியும் அந்த குப்பமேட்டு பக்கத்துல ராஜாவ பார்க்கவும் கொஞ்சம் குஷியாயிருது. இப்போ ராஜாவும் மேகியும் செட்டு சேர்ந்துட்டு அப்படியே அந்த குப்பை மேட்ல கிடைக்கிற அந்த சாப்பாட்ட சாப்பிட்டு அப்படியே சுத்தி திரியுதுங்க. மறுபடியும் இந்த குப்பை மேட்டுக்கு நாய் பிடிக்கிறவங்க வந்து நம்ம ராஜாவையும் மேகியும் தூக்கிட்டு போயிருந்தாங்க. போன தடவ மாதிரி அங்கேயும் இங்கேயும் தப்பிக்கிற மாதிரி சீனே கிடையாது. அப்படி அலேக்கா வந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க. முனிசிபாலிட்டி ஆளுங்க ராஜாவையும் மேகியும் மத்த நாய்களோட சேர்த்து ஒரு நாய்கள் காப்பகத்துல தூக்கி கொண்டு போட்டிருந்தாங்க. சோ இந்த நாய்கள பத்திரமா பாத்துக்கிட வேண்டிய அந்த நாய்கள் காப்பகமே பணத்துக்காக இந்த நல்ல நல்ல நாய்கள விக்கிற கேவலமான வேலைகள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோயினும் அவன் அப்பாவும் ஒரு மியூசிக் காம்படிஷன், அதாவது ஒரு இசை கச்சேரிக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணி இந்த பக்கம் நாய்கள் காப்பகத்த காமிக்காங்க. அந்த காப்பகத்துக்கு நெறைய ஊர் மக்கள் வராங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னா, இங்க இருக்கிற நல்ல நாய்கள தத்தெடுக்கலாங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்க சுத்தி பார்க்க வந்த ஒருத்தியோட விரல ராஜா கோவத்துல கடிச்சு வச்சிருது. அப்படி கடி வாங்கினவ அங்க வேலை பார்த்துட்டு வந்தவன்ட்ட, "இந்த நாய் ரொம்ப மோசமா இருக்கு. வந்தவங்கலாம் கடிச்சு வைக்குது. இத வேற ஒரு இடத்துக்கு மாத்துங்கன்னு" சொல்லவும், இப்ப அவனும் ராஜாவ அந்த கூட்டத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு கட்டி போடுறதுக்கு இழுத்துட்டு போறான். அப்போ ராஜா கோவத்துல அவனோட சங்கிலே விழுந்து கடிச்சு கொதறிருது. இப்ப அவனும் கழுத்துல ரத்தம் சொட்ட சொட்ட கீழ விழுந்துருதான். இப்ப அங்க கும்பலா இருந்த மொத்த நாய்களும் கதவ தொறந்து வெளிய வந்துருதுங்க. இப்ப அங்க வேலை செஞ்சவன கடிச்சு போட்ட நம்ம ராஜா வெளிய வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கேர்டேக்கர், அதாவது இவ தான் அந்த நாய்களெல்லாம் மொத்தமா காசுக்காக வெளிய சண்டைக்காக விக்கிறவா. அவ மேலயும் ஒரே பாயா பாஞ்சு அவள கீழ தள்ளி போட்டுருது. பின்னாடியே ஓடி வந்த நெறைய நாய்க அவள தாண்டி குதிச்சு வெறித்தனமா ஓடிருதுங்க. சொல்லப்போனா இந்த லேடிக்கு தான் அந்த நாய்கள் விக்கிறதுல இருந்து நெறைய கமிஷன் கிடைக்குது. அதே சமயம் அந்த பக்கம் இசை கச்சேரி ஆரம்பிக்கிறதையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க உட்கார்ந்து அந்த ட்ரம்பட்ட ரொம்ப அழகாவே வாசிச்சுக்கிட்டு இருக்கிறா. அதே சமயம் வெளிய ஓடி வந்துட்டு இருக்க அந்த நெறைய நாய்ங்க மக்கள கும்பலா விரட்ட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மொத்தமா எல்லா நாய்களும் ஓடி வர்றத பார்த்து மக்கள்லாம் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒருத்தராலையும் ரோட்ல நிம்மதியா நடக்க முடியல. இப்போ மொத்த சிட்டியும் நாய்ங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டு சிட்டியவே மொத்தமா வளைச்சு ஒவ்வொரு பில்டிங்கா அந்த நாய்ங்க அதுங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. அதுல ஒரு கட்டமா இந்த இசை கச்சேரி நடக்கிற பில்டிங்கையும் சுத்தி வளைச்சிருதுங்க அந்த நாய்ங்க. அந்த நாய்கள் கூட்டத்துல ராஜாவ பார்த்த ஹீரோயின் அவ அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி ஓடிடுதா. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அவளோட ஃப்ரெண்டோட சைக்கிள வாங்கி ராஜாவ தேடி கிளம்புறா. நம்ம ஹீரோயின் அந்த சைக்கிள ஓட்டிட்டு போகும்போதே மொத்த நாய்களும் அவளை துரத்திட்டே போகுது. இந்த ஒரு சீனை தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தோம். அப்படி அந்த நாய்கள்லாம் துரத்திட்டே போகும்போதுல நம்ம ஹீரோயின் நிலத்தடு மாதிரி அந்த ரோட்லயே விழுந்துருதா. ஆனா அந்த கூட்டத்துல அவ வளர்த்த அந்த ராஜா இல்ல. ஆனா ராஜா இல்லாம நம்ம ஹீரோயின் அந்த முன்ன பின்ன தெரியாத அந்த நாய்கள் கூட்டத்துக்கு மத்தியில மாட்டிக்கிறா. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ராஜா ஒரு கோபத்தோட ஒரு ரெஸ்டாரண்ட் வாசல்ல நிக்குது. இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் தான் நம்ம ராஜாவை அந்த பிச்சைக்காரன்ட்ட இருந்து வாங்கி மறுபடியும் அந்த சொட்டையன்ட்ட வித்தவன். அவன பழி தீர்க்கறதுக்கு தான் இப்ப நம்ம ராஜா மொத்த கேங்கையும் கூப்பிட்டு வந்திருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை கடிச்சு கொதறி கொன்னு போட்டுருது நம்ம ராஜா. அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் அந்த நாய்கள் கூட்டத்துல இருந்தெல்லாம் தப்பிச்சு நம்ம ஹீரோயின் எப்படியோ தனியா சைக்கிள்ல ஓட்டி வந்துகிட்டு இருக்கா. அப்படியே செத்து கிடக்குற அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரையும் பாக்குறா. அந்த டைம்ல கூட்டமா நிறைய நாய்ங்க ஓடுது. அந்த நாய்ங்களை ஃபாலோ பண்ணி அப்படியே மார்க்கெட் பக்கமா போறா நம்ம ஹீரோயின். மார்க்கெட்ல போய் பார்த்தா நம்ம ராஜாவை கத்தியால ஒருத்தன் கொல்ல வந்திருப்பான்ல, அவன் கழுத்துலயும் விழுந்து கடிச்சிருக்கு. இப்போ அவன் கழுத்துலயும் தார தாரையா ரத்தத்தோட உளுந்து செத்து கிடக்குறான். அப்படி இந்த நாய்கள் கூட்டமா ஒவ்வொரு ஏரியாவே பழி தீர்த்துட்டு இருக்க. இப்படி இந்த நாய்களை எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறதுக்காக போலீஸ் எல்லாரும் கன்னோட ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த நாய்கள் கூட்டமா வர்றத பார்த்ததும் அந்த போலீஸ்காரங்களாம் சுட்டு தள்ளுறாங்க. நிறைய நாய்ங்க செத்து போகுதுங்க. ஆனா அந்த ஷூட்டிங்ல சாகாத மித்த நாய்கள் எல்லாம் இன்க்ளூடிங் நம்ம ராஜாவும் வேற டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிச்சிருது. இந்த நாய்கள் எல்லாம் கொடூரமா வேட்டையாடுறத அந்த சொட்டையும் பார்த்துட்டு இருக்க. இந்த சொட்டையும் இருக்கிற இடத்துக்கும் நாய்கள் கூட்டமா போயிருது. இப்போ சொட்டையனோட வீட்டுக்குள்ள எல்லா நாய்களும் பூந்துருது. இப்போ அவனோட கை, காலு, தலை எல்லாத்திலையும் நாய்கள் பிடிச்சு கடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே இடத்துக்கு இப்போ ஆக்ரோஷமா வந்த நம்ம ராஜா அவன் தலையில விழுந்து கடிச்சு கொதறுது. அப்படியே அந்த பக்கமா ஹீரோயின் மார்க்கெட்ல நம்ம ராஜாவை தேடி சுத்திட்டு இருக்கா. அத பார்த்த மேகி சரி இவ ராஜாவை தான் தேடிட்டு இருக்கான்னு இப்போ மேகி நம்ம ஹீரோயினை ராஜா இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வருது. இடையில முனிசிபாலிட்டி ஆளுங்க எல்லாம் நாய் பிடிக்கிற வண்டியோட வராங்க. அந்த முனிசிபாலிட்டி ஆளுங்க மேகியை அநியாயமா சுட்டு கொன்றுதாங்க. இந்த டைம் அந்த முனிசிபாலிட்டி ஆளுங்களுக்கு நாய்களை பிடிக்கிறதுக்குலாம் ஆர்டர் இல்ல, சுட்டு தள்ளுறதுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குது. அதனால அநியாயமா மேகியை சுட்டு கொன்றுதாங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்பவே அப்செட் ஆயிருதா. அப்படி அந்த பக்கமா ராஜா அந்த நாய்க்கு மொத்த கூட்டத்தையும் திரட்டிட்டு அந்த ஹீரோயினோட அப்பனோட வீட்டுக்கு வருது. எதுக்காகனா இந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிற அந்த கிழவி தானே ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துச்சு. அப்போ அவளோட கதையை முடிக்கிறதுக்காக மொத்த கூட்டத்தையும் ராஜா திரட்டிட்டு வருது. இப்போ அந்த நாய்கள் கூட்டம் அடுத்து ஸ்மார்ட்டா யோசிச்சு இதுங்களை சுடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த போலீஸ் கேங்க எல்லாத்தையுமே
பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப அந்த போலீஸ்காரங்களே கதற விட்டு அவங்களுக்கே டிமிக்கி குடுத்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சுருதுங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்குறா. அந்த அபார்ட்மெண்ட் கிழவி ரொம்பவே மோசமா கடிபட்டு செத்து கிடக்குறா. இந்த அபார்ட்மெண்டோட படிக்கட்டு ஃபுல்லாவே அந்த நாய்களோட இரத்த கறையோட கால் தடங்களா இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, ஆகா செத்தவங்க எல்லாமே அந்த நாய்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல தொந்தரவு குடுத்தவங்க தான். அவங்கள பழி தீர்க்கிறதுக்கு தான் இப்ப இந்த நாய்கள் எல்லாமே கூட்டம் கூட்டமா சேர்ந்து தேடி தேடி துரத்தி கொல்லுதுங்க. அந்த வகையில பார்த்தா நம்ம அப்பாவும் ராஜா கண்ணுக்கு தப்பா தான் தெரிவாரு. எப்படியும் இந்த நாய்கள்லாம் சேர்ந்து நம்ம அப்பாவையும் பழி தீர்க்க தான் போகுதுன்னு அவ புரிஞ்சுக்கிறா. சரி எப்படியும் அப்பாவ காப்பாத்தி ஆகணும்னு அப்பா வேலை செய்யற இடத்துக்கே நம்ம ஹீரோயின் போறா. ஆனா அப்பா அவர் வேலை செய்யற இடத்துல ரொம்பவே சேஃபா இருக்காரு. கதவெல்லாம் மூடிட்டு. அவர் மேல நின்னுட்டு பொண்ண பார்க்கவும், பொண்ணையும் உள்ள வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ராஜாவ நம்ம எப்படியும் பாத்துற மாட்டோமான்னு ஒரு ஏக்கம் இருக்குது. அதே டைம்ல நம்ம ராஜா அவன் அப்பன பழி தீர்க்கிறதுக்கு மொத்த கேங்கையும் திரட்டிட்டு அங்க வந்து நிக்குது. இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ராஜாவ பாக்குறா. 2 பேரும் எதுக்கு எதுக்க நிக்கிறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்க ராஜா? ஏன் இப்படி கொடூரமா நடந்துக்கிறன்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோவமா கேட்க, பதிலுக்கு நம்ம ராஜா ஹீரோயின பார்த்து பயங்கரமா குறைக்குது. இது குறைக்கிறதையும் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்த நாய்ங்க எல்லாமே சேர்ந்து நம்ம ஹீரோயின துரத்த ஆரம்பிக்குது. ஆனா இதை எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட அப்பா கதவு திறந்து வெளியே வரலான்னு பாக்குறாரு. ஐடி கார்டை காமிச்சாதான் கதவு திறக்கும். அந்த டைம்ல ஐடி கார்டு கொஞ்சம் மக்கர் பண்ணுது. அவரால வெளியே வரவே முடியல. இந்த பக்கம் நம்ம ராஜா நம்ம ஹீரோயினை மொத்த கேங்கோட வளைச்சு எதுக்க நிக்குது. எப்படியோ பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த கேட்டை திறந்து வெளியே வந்துருந்தாரு. வெளியே வந்தவர் கையில ஒரு பெரிய ஃபயர் கன்னோட வந்திருக்கிறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோயின் அவளோட அப்பாட்ட, நீங்க நாய்களை அந்த ஃபயர் கன்னை வச்சு எதுவும் பண்ண என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் அவகிட்ட இருக்கிற ட்ரம்பட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அவளோட வாசிப்பு காட்டதும் கொலவெறியோட இருந்த நம்ம ராஜா அப்படியே சாந்தமாகி அப்படியே அந்த ரோட்ல படுத்துருது. தலைவரே இப்படி அமைதியாகி படுத்ததும் அதை ஃபாலோ பண்ணி மத்த நாய்கள் எல்லாமே அப்படியே ரோட்ல அமைதியா அப்படியே படுத்துருது. அப்பாவும் சரி நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு, அவ வாசிப்பு காட்டது நாய்கள் எல்லாமே அமைதியாயிட்டுன்னு அவன் கையில இருந்த ஃபயர் கன்னையும் ஆஃப் பண்ணிருதான். இப்ப எல்லா நாய்களுமே அமைதியாயிடுச்சு. அப்படி பாட்டு வாசிச்சுட்டு மெல்ல ஹீரோயின் அவ அப்பாவை பாக்குறா. அப்பாவை பார்த்துட்டு என்ன சொல்ல வந்தான்னு தெரியல. அப்படி ஹீரோயின் இப்போ நம்ம ராஜாவை பார்த்துட்டு அவன் முன்னாடி அப்படி தரையோட தரையா படுத்துட்டு கொஞ்சம் ஆனந்த கண்ணீர் விடுறா. இந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்களாலையும் இந்த நாய்களோட கலவரத்தை அடக்க முடியல. கிட்டத்தட்ட ராணுவத்தை இறக்கலாங்கிற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போச்சுல, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு சாதாரண ட்ரம்பட்டை வாசிச்சு இவ்வளவு பெரிய நாய்கள் கலவரத்தை அடக்கிட்டாலேன்னு அவன் அப்பனுக்கு கொஞ்சம் சந்தோஷம். அந்த இடத்துலதான் அந்த அப்பா தான் பொண்ணுக்கும் அந்த நாய்க்கு இருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிறாரு. ராஜாவே நம்ம பொண்ணையும் பிரிச்சது மிகப்பெரிய தப்புன்னு கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு நாய்கள் முன்னாடி அந்த மண்டி போட்டிருக்க அவ பொண்ணு பக்கத்துல இவரும் போய் மண்டி போட்டுக்கிறாரு. சரி இந்த படம் ஒரு நல்ல ஒரு எண்டிங் வந்திருக்குன்னு நினைப்போம். ஆனா இத்தனை பேத்த கொன்னு கூச்ச அந்த நாய்களை கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதோ அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. எனிவே நம்ம ஹீரோயின் ராஜாவோட சேர்ந்துட்டா, குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டுன்னு ஒரு நல்ல ஒரு எண்டிங்ல நம்ம இந்த படத்தை முடிச்சுக்கலாம். ஸோ மூவி லவர்ஸ், இந்த படம் எண்டுக்கு வந்துருச்சு. இந்த படம் உங்களை கட்டாயமா ஒரு ஃபீல் குட் மூவியா உங்களை ஃபீல் பண்ண வச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஒரு படத்தோட உங்களை மீட் பண்ணலாம். நான் உங்களில் ஒருவன். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். பாய்.